ஆனால் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு புரியுறதால் பாருங்க சொல்லுவாங்க, உன் ஜபத்தை கேட்பாரா? உன் ஜபத்தை எப்படி கேட்பாரு? நான் பார்த்துறேன். எப்படிங்க இவங்க என்னமோ பெரிய இவங்க தான் என்னமோ பர்மிஷன் வாங்கி தர்றவங்க மாதிரி. இவங்களும் தான் வர முடியாது. இவங்க உள்ளத்தில் என்ன இருக்குன்னு அவர் பார்க்கறது இல்லையா? பார்க்குறாரு. ஆனால் அவர் வெறும் அதை பார்க்கறது இல்லை, ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குதான்னு பார்க்குறாரு. ரத்தத்தினாலே, அவருடைய ரத்தத்தினாலே இந்த ஸ்லாக்கியம் நமக்கு உண்டாயிருக்குது. அவ்வளோதான். நம்முடைய யோகியத்தினால ஸ்லாக்கியம் உண்டாகலை. யோகியத்தினால ஸ்லாக்கியம் உண்டாகுன்னு எதிர்பார்த்து யோகியம் அடைஞ்சிட்டு நான் வர்றேன்னீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்க, வேணாம் இல்லை. இந்த ஜென்மத்தில் அது நடக்கவே நடக்காது. அடுத்த ஜென்மத்திலையும் இன்னும் 1000 ஜென்மம் எடுத்தாலும் அது நடக்கவே நடக்காது. நீங்கள் யோகியர்களாக ஆகவே முடியாது உங்கள் யோகியதையினால. நீங்கள் வேற எந்த வழியிலையும் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியாது. அவருடைய ரத்தம் நம்ம கழுவுகிறது. பாவங்கள்லாம் எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கு பாருங்க, உங்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கு, எனக்கு மன்னிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். இந்த அழுக்கு என்ன பண்ணுறது? அழுக்குன்னா என்ன? நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாவம் செய்ய வேணாம், சும்மா வந்து அழுக்கு ஒட்டிக்குது. வீட்டில் தூசி வந்து விழுற மாதிரி. நம்ம என்ன தப்பு பண்ணாங்க தூசி வர்றதுக்கு? ஒன்றும் இல்லைங்க, கதவெல்லாம் அடைச்சி தான் வைக்கிறோம். ஜன்னல்லாம் அடைச்சி ஏசி போட்டாலும் தூசி வருதே. ஏசி வழியாகவே தூசி வரும் போல இருக்குது. தூசி வந்து சோஃபாலெல்லாம் படிஞ்சு, ஸ்டீரியோ மேலே, ஃபோன் மேலே, எல்லாத்தையும் மேலே கை வச்சிங்கன்னா தூசி தான் விட்டுது. ஒன்றும் தப்பு நடந்துடல, ஆனால் தூசி வந்து ஒட்டுது. பாவம் அழுக்கு அந்த மாதிரி தான் அது. உலகத்தில் இருக்கிறோம், பாவம் உலகம் வந்து ஒட்டிக்கிட்டே இருக்குது, வந்து மேலே விழுந்துக்கிட்டே இருக்குது. பாவ எண்ணங்கள், பாவ சுவாபங்கள், பாவ கருத்துக்கள், பாவ அபிப்பிராயங்கள், கேடுகட்ட புத்தி எல்லாம் வந்து அப்படியே வந்து மெல்லமாக ஒட்டுது பாருங்க. கொஞ்சம் கவனிக்காமல் வந்தீங்கன்னா ரொம்ப டேக் ஓவரே பண்ணிடும் அது. நம்ம வீட்டிலலாம் டெய்லி ஆளை வச்சு தேய்ன்னு தேய்ச்சிட்டே, அங்கே தேய்ச்சியா, ஜன்னல் இடுக்கலெல்லாம் தேய்ச்சியா, முடுக்கலெல்லாம் தேய்ச்சியா, ஆனால் உள்ளே தேய்ச்சிருக்கான்னு கவனிக்கிறதே கிடையாது. இங்கே தேய்க்கிறதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, இது திறக்கப்பட்ட ஊற்றை வச்சிருக்கிறார். பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த ரத்தம், இயேசுவின் ரத்தமாகிய திறக்கப்பட்ட ஊற்று இருக்கிறபடினால தான் நாமெல்லாம் வந்து ஜெபிக்க முடியுது. இந்த ஜெபமும் கேட்கப்படுகிறது. ஏன்னா இந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து நம்மளை ஒரே அமுக்கிடும். எந்த ஜெபமும் கேட்கப்பட முடியாது, எல்லாருக்கும் தோல்வி அப்படின்னு ஆகிடும். இந்த அழுக்கு நீங்குகிறது. ஏன்னா அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்து கழுவுகிறது. நம்மை சுத்திகரித்து கழுவுகிறது. பாவ அழுக்க கழுவுகிறது, நம்மை சுத்தமாக்குகிறது. தினந்தோறும் அதை உணரணும். நாம் பாருங்கள், என்னை சுத்தமாக்க ஆண்டவர், அப்படியே ரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை சுத்தமாக்கும், என்னுடைய புத்தியை, என்னுடைய